இந்த வீடியோவில் பிரவீன் உத்ராத்து பயானக் ரஸ் பார்க்கலாம். பயானக் ரஸ் रस का परिचय। रास्ता ये इधि रस यानी जिसका स्वाद लिया जावे वह रस है। ரஸ்னா என்னன்னா மீனிங் சொல்லியிருக்காங்க. நம்ம சுவைக்கிற சுவை வந்து எதன் வடிவில் கிடைக்குதோ, எதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குதோ அதுதான் அதோடைய ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பயானக் ரஸ் பற்றி பார்க்குறோம். இப்போ பயானக் ரஸ் வரும். ரஸ்கே ஆனந்த்கே பிராப்தி ஹோத்திய, ரசத்தினால நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. சாகித்ய ரஸ் மண் கேவ் சூ லேத்தாக, சாகித்யத்தில் ரசத்தை வச்சு தான் நம்ம மனசை தொட வைப்பாங்க. மனசை தொடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சாகித்ய ரஸ்கா மத்லப் ஹை காவிய சௌந்தர்ய, காவிய ஸ்வாத் வா காவிய ஆனந்த். சாகித்ய இலக்கியத்தில் ரசத்தோட மீனிங் என்னென்னா காவியத்தோட சௌந்தரியத்தையும் காவியத்தோட டேஸ்ட்டையும் காவியத்தோட ஆனந்தத்தையும் காட்டுறது தான் சாகித்யத்தில் ரஸோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பயானக் ரஸ் की परिभाषा। विभाव, अनुभव और संचारी भाव की मदद से स्थायी भाव भयपूर्ण अवश्यता पर पहुंचा जाता है, तब वहाँ भयानक रस की उत्पत्ति होती है। விபாவ்னா உணர்வு, அனுபவம்னா அனுபவம், சஞ்சாரினா தொடர்பு. இதோட ஹெல்ப்பால் ஸ்தாயினா நிரந்தரமான ஒரு உணர்ச்சி நம்மளுக்கு தோன்றும். அதோட முழு நிலையை அடையும் போது நம்மளுக்கு வந்து பயாரஸ் உற்பத்தி ஆகும். பயாரஸ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? பரதமுனி. அதை எப்படி சொல்கிறாருன்னா விபாவ், அனுபவ், விசாரி, சன்யோத், ரஸ், நிஸ்பத்தி அப்படின்னு சொல்கிறாரு. யார்? பரதமுனி. விவரன் பார்த்தா பயானக் ரஸ் கா பிரதான் விஷய பய ஹை. பயானக் ரஸில் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறது பயத்தை தான். பயங்கர் வஸ்து, ஒரு பயங்கரமான ஒரு பொருளை பார்க்கும்போதோ, காட்சியை பார்க்கும்போதோ, வியக்தி யா ஜான்வர் கோ தேக்கர் மன் மேம் பய உற்பத்தன் ஹோத்தா ஹை. ஒரு வியக்தி, ஒரு மனுஷனையோ ஒரு ஜான்வர், ஒரு விலங்கையோ பார்க்கும்போது மனசில் உருவாகிற விஷயத்தை தான் நம்ம பயம்னு சொல்கிறோம். பயானக் ரஸ்கே தீன் உபேத் ஹே. பயானக் ரஸ் இருக்கு இல்லையா, அது 3 பிரிவாக இருக்குது. எதா? வியாஜ் ஜன்ய அப்படின்னா செயற்கையான ஒரு பயம். அபராத் ஜன்ய குற்றம் பண்ணிட்டு வர பயம். விசித்திர சிதக் விசித்திரமான, அதாவது மிரண்டு போய் ஒரு இமேஜின் பயம். இப்போ திருடன் பயம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, திருடன் வரானோ என்னவோ அப்படின்னு பயப்படுவோம்ல, அந்த மாதிரி விசித்திரமான ஒரு எண்ணங்களால் வர பயம், இமேஜினேஷன் பயம்னு சொல்லலாம். व्याज जन्य किसी उत्तम प्रकृति वाली व्यक्ति मनुष्य आदि के प्रति अपराध के कारण उत्पन्न होने वाले भयम। व्याज जन्यன்னா இது வந்து ஒரு செயற்கையான பயம். உயர்குணம் இருக்க மனுஷங்களை பார்க்கும்போதும், முனிவர்கள் அவங்களெல்லாம் பார்க்கும்போதும், படித்தவங்களை பார்க்கும்போதும் நம்மளுக்கு அவங்க மேலே ஒரு மரியாதையோட ஒரு பயம் வரும் இல்லையா, அதுதான் வந்து இந்த வியாஜ் ஜன்ய பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அபராத் ஜன்ய அப்படின்னா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு திருடிட்டாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் வரும், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அதுதான் வந்து அபராத ஜன்ம. किए गए अपराध गलत काम आदि से उत्पन्न होने वाले भय। वित्रासिकता, இந்த பயம் எப்படிப்பட்டதுன்னா चोर आदि से उत्पन्न होने वाले भय। திருட வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்களே ஒரு சிலர்லாம் வந்து, ஐயோ திருட வந்துடுவான் அப்படின்ட்டு இமேஜின் பண்ணிப்பாங்க. அவங்களே இமேஜின் பண்ணுற பயம் தான் இந்த விஸ்திராசிக் பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பயானக் ரஸை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்வனிதிஷ்டு, பரனிஷ்டு, தனிப்பட்ட பயம், அந்தரங்கமான பயம்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம். ரஸ்கா நாம், இந்த ரஸோட பேருனா பயானக் பயம். ஸ்தாயி பாவ், பர்மனண்ட் பாவ்னா பயம் தான். ஆலம்பன் விபாவ், ஆலம்பன்னா சப்போர்ட்டிங் பண்ண, ஜிஸ்கோ தேக்கர் பய லஹே, எதை பார்த்தா நம்மளுக்கு பயம் வருதோ அதுதான் வந்து ஆலம்பன். உத்தீபன்னா தூண்டுதல், ஸ்டெர்லைட் பண்ணுறது. எதுனா நம்மள ஆலம்பன்கி பயங்கரதா, எதை பார்த்தா நம்மளுக்கு பயம் வருதோ உஸ்கி பயங்கரதா கோ படனே வாலே வஸ்துவம் ஆதி. பயம்படுத்துகிற ஒரு பொருளை பார்த்தா நம்மளுக்கு பயம் வரும் இல்லையா, அதுதான் வந்து பயங்கரதா கோ படனே வாலே வஸ்துவம்னா பொருட்கள்னு. அனுபவம், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன அனுபவம் வரும்னா பைவர்ணிய அப்படின்னா, பைவர்ணிய அப்படின்றது நிறம் மாறுறது. ஒரு வேளை ஒருத்தங்க பயந்துட்டாங்கன்னா அவங்கள சொல்லுவோம் இல்லையா, செவந்து போச்சு, கண்ணம் செவந்து போச்சு, உடம்பு வெளிரி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம நிறம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்.
அதை தான் சொல்கிறாங்க. ரொமான்ச்னா சிலிப்பு, கம்ப்னா நடுக்கம், ஸ்தம்ப் ஸ்வேத், கிர்னா பாக்னா வியர்க்கும், இல்லைன்னா அவங்க விழுந்துருவாங்க, இல்லைன்னா அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. கிந்தி பந்துனா மூர்ச்சித் ஹோனா தலை சுற்றி கீழே வந்து மயங்கி போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து பயத்தால் ஏற்படுற அனுபவம், இம்பேக்ட். பிரமுக் சஞ்சாரி பாவ் திரான்ஸ்னா பிரச்சனை, அவேக் பேரார்வம், தன்ய பரிதாபம், ஷாக்கா சந்தேகம், சிந்தா பதட்டம், உபஸ்மர் அப்படின்னா குளிர், ஒருவேளை நடுங்குவாங்கள்ல, பயத்தினால நடுங்குவாங்கள, அதுதான் உபஸ்மர். உதாஹரண் பாருங்கள், எக்ஸாம்பிள். समस्तय सापों संग सयम ज्योम कड्डे कलीद की नंदिनी के सु अंग से गड्ढे किनारे जितने मनुष्य थे सभी महाशक्ति भीत हो उठे. विश्लेषण பாருங்க. रस का नाम भयानक, ரசத்தோட பெயர் வந்து பயம். ஸ்தாயி பாவ் நிரந்தரமான ஒரு எண்ணம், பாவம்னா பயம் தான். அதில் ஆலாபன் விபாவ், ஆலாபன் அப்படின்னா சாப்போம் கே பீச்சே கடே ஸ்ரீகிருஷ்ணன், சப்போர்ட்டிங் கேரக்டர்னு சொல்லுவாங்க. சப்போர்ட்டிங் பார்த்தா ஆலாபன், பாம்புகள் நடுவில் நிற்கிற ஸ்ரீகிருஷ்ணன். உத்திபன்னா தூண்டுதல், சாப்போம் கா புஃபா கார், பாம்புகளுடன் இருப்பவர். அனுபவ் இதர் உதர் பாவனா, மூர்ச்சித் ஹோக்கர் கிர்னா ஆதி, பிஸ்னா பக்னா, பிரஹார் கர்னா ஆதி. இதர் உதர் அப்படின்னா இங்கே அங்கேயும் பார்ப்பாங்களோ, ஒரு பயம் வந்தால் முழிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, இங்கே அங்கே பார்த்து முழிக்கிறது. மூச்சு தோக்கர் கிர்னா, மூச்சு தோர்னா மயங்கி கீழே விழுது. பிஸ்னானா அரையிறது, பக்கட்னா பிரஹார் கர்னா அடிக்கிறது. இதெல்லாம் வந்து அனுபவமாக நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சஞ்சாரி பாவ் த்ரஸ்னா பயம், மூர்ச்சத்துனா மயக்கம், ஔத்சுக்கிய ஆர்வம். இதெல்லாம் வந்து சஞ்சாரி பாவனால த்ரஸ்ஸு மூர்ச்சித்து ஔத்சுத்திய இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். பயம், மயக்கம், ஆர்வம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.